அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு அரபிக்க ஈஸியாக்கலாம். எப்படி ஈஸியாக்கலாம்? ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னா பிரதிபெயர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அரபிக்ல தமாயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதிபெயர்களை கொண்டு அரபிக்க நம்ம ஈஸியாக்க போறோம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? பிரதிபெயர் வந்துட்டு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நம்மளுடைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம். அந்த சென்டென்ஸை இயற்கையா ஒரு டோன் கொடுக்கறதுக்கும், அதே போல ஈஸியா ஃப்ரேம் பண்றதுக்கும் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எப்படின்னு தானே கேட்குறீங்க? உதாரணத்துக்கு ஹுவ அப்படிங்கிறது அரபிக்ல வந்துட்டு அவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முஹம்மது தான் இப்போ 3வது பர்சன். நம்ம 2 பேருமே என்னன்னு சொன்னா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு ஆளை பத்தி பேசும்போதுன்னா ஒரு 3வது நபர், தேர்ட் பர்சன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப தேர்ட் பர்சன் உதாரணத்துக்கு முஹம்மதை பத்தி நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அவரை பத்தி பேசக்கூடிய எல்லா சென்டென்ஸ்லயுமே முஹம்மதுன்னு பேசணும்னா அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ரொம்ப ஹார்டா இருக்கும், லென்த்தியா இருக்கும். அப்போ முஹம்மதுக்கு பதிலா பிரதிபெயர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். ஈஸியா நேச்சுரான ஒரு டோன் கொடுக்கும். அது எப்படிங்கிறத